ஹாய்! வெல்கம் டூ மை சேனல். வெஜிடபிள் கட் பண்ணும்போது தெரியாம விரல்ல கட் பண்ணிட்டேன். 2 டேஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் பெயினா தான் இருக்கு. அதனால கிராஃப்ட் எதுவுமே செய்ய முடியல. ஆல்ரெடி ரேவா ஷார்ட்ஸ் அப்படின்னு எனக்கு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருந்த 2 கிராஃப்ட் வீடியோவ நான் இன்னைக்கு மறுபடியும் எடிட் பண்ணி இந்த சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ரெசின் ஆர்ட் வீடியோ தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வீடியோ பாருங்க. இப்ப நான் ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்து வச்சிருக்கேன். 2022ல அப்பதான் ரெசின் ஆர்ட் வந்து ரொம்ப பிரபலமா ஆயிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல நான் இத ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக நான் இத செஞ்சு பார்த்தேன். இப்பல்லாம் ரெசின் ஆர்ட் செய்றதுக்கு நெறைய சிலிக்கான் மோல்டுலாம் வச்சிருக்கேன். ஆனா அப்போ வந்து மோல்டுலாம் அவ்ளோ இல்ல. அதனால இப்படி செஞ்சு பார்த்தா கரெக்ட்டா வருமா அப்படின்றதுக்காக செக் பண்ணி பார்க்கலான்றதுக்காக சும்மா செஞ்சது தான். இப்ப இந்த மூடிய நோட் பண்ணிக்கோங்க. இதோட ஓரத்துல வந்து கொஞ்சம் பள்ளமா இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரியான மூடி இருந்துச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரெசின் ஹார்ட்னர் 2மே நான் எடுத்து வச்சுக்கிறேன். ரெசின் ஆர்ட் பண்ணும்போது கிளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மாஸ்க் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வச்சுக்கோங்க. வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு வந்து கிளவுஸ் போட்டா அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்காது. அதனால நான் வந்து எப்பயுமே ரெசின் ஆர்ட் பண்ணும்போது கிளவுஸ் இல்லாம தான் பண்ணிட்டுருப்பேன். ஆனா நீங்க அப்படி பண்ணாதீங்க. ரெசின் ஆர்ட் பண்ணும்போது கண்டிப்பா கிளவுஸ் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா சிலருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கும். இது வந்து கெமிக்கல் தான். அதனால சம்டைம்ஸ் அலர்ஜி ஆகுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அதுக்காக சொன்னேன். இப்போ ரெசின் ஹார்ட்னர் 2த்தையும் மிக்ஸ் பண்ணியிருந்தேன்ல, அதுலேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டு, இந்த மூடியில நான் போர் பண்ணியிருக்கேன். பாதி வரைக்கும் மட்டும் போர் பண்ணிட்டு, அதில கோல்டன் ஃப்ளேக்ஸ் எடுத்து, நான் ஒரு லைன் மாதிரி நான் அதில போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்டான ஸ்டிக்கர் ஒண்ணு எடுத்திருக்கேன். அத வந்து அப்படியே உல்டாவா இருக்கிற மாதிரி திருப்பி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் எடுத்துட்டு, நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த ரெசின் ஹார்ட்னர் இருக்குல்ல, இதுலேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு, அதில வந்து பிங்க் கலர்ல அக்ரிலிக் பெயிண்ட் சேர்த்துக்கிறேன். நான் முதல்ல ரெசின் ஆர்ட் பண்ணும்போதெல்லாம் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து கலருக்காக சேர்த்துருக்கேன். சேர்த்து செஞ்சு பார்த்துருக்கேன். கரெக்ட்டா வந்திருக்கு. ஆனா இப்போலாம் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி செய்றதில்ல. ஆல்கஹால் இங்க் யூஸ் பண்ணுவேன். இல்லன்னா மைக்கா பவுடர் யூஸ் பண்ணுவேன். இல்லன்னா ரெசின் பிக்மெண்ட்க்காக பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் இல்லையா? அதெல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சுட்டுருக்கேன். இப்போ இந்த மூடியில பாதி வரைக்கும் மட்டும் டிரான்ஸ்பரண்டான ரெசின் யூஸ் பண்ணியிருந்தோம்ல, மீதி இருக்கிற இடத்துக்கு அக்ரிலிக் பெயிண்ட் சேர்த்த இந்த பிங்க் கலர் ரெசின் எடுத்து நான் போர் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் இது கம்ப்ளீட்டா ட்ரை ஆனதுக்கப்புறம், இதே மாதிரி மறுபடியும் ஒரு லேயர் போர் பண்ணிட்டு, அது கம்ப்ளீட்டா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இப்ப டீமோல்ட் பண்ணிக்கலாம். சிலிக்கான் மோல்டுல நம்ம போர் பண்ணியிருந்தோம்னா, எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா இந்த மாரி பிளாஸ்டிக் மூடி யூஸ் பண்ணி நான் செஞ்சேன் இல்லைங்களா, இது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நான் வந்து கம்ப்ளீட்டா இத ட்ரை ஆகுறதுக்காக விடல. கொஞ்சம் வளையிற மாதிரியான ஸ்டேஜ் இருக்கும்ல, அந்த ஸ்டேஜ்லயே நான் இத வெளியில எடுத்துட்டேன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்லப் போறேன். இன்கேஸ் நீங்க சிலிக்கான் மோல்டுலயோ, இல்ல பிளாஸ்டிக் மூடிலயோ யூஸ் பண்ணியிருக்கீங்க ரெசின் அப்படின்னா, அத எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சோப் வாட்டர் கொஞ்சம் இதுல ஆட் பண்ணீங்கன்னா, உங்களால ஈஸியா இத எடுத்துற முடியும். இப்ப பாருங்க இந்த மூடியும் டேமேஜ் ஆகல. கொஞ்சம் பெயிண்ட் மட்டும் ஓரத்துல ஒட்டியிருந்தது. அதையும் கிளீன் பண்ணேன் போயிடுச்சு. இப்ப பாருங்க பிளாஸ்டிக் மூடியும், எபாக்ஸி ரெசினும் யூஸ் பண்ணி ஒரு ட்ரிங்கர் ட்ரே நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். இத நம்ம அப்படியே எடுத்துட்டு, நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல வச்சுட்டு, நம்மளோட ஜுவல்லரி எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பக்கம் டிரான்ஸ்பரண்டான ரெசினும், இன்னொரு பக்கம் கலர் சேர்த்த ரெசினும் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால, இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க உங்க வீட்ல இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம செகண்ட் கிராஃப்ட் பார்க்கலாமா? இதுக்காக நான் வந்து கார்ட்போர்ட் எடுத்து வச்சிருக்கேன். எபாக்ஸி ரெசின் ஆகட்டும், அல்லது யூவி ரெசின் ஆகட்டும் 2மே யூஸ் பண்ணி நீங்க கிராஃப்ட் பண்ண போறீங்கன்னா, இந்த மாதிரி கார்ட்போர்ட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு பதிலா எம்டிஎஃப் போர்டுன்னு கிடைக்கும். அத யூஸ் பண்ணி நீங்க கிராஃப்ட் பண்ணுங்க. நான் எதுக்காக இந்த கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி கிராஃப்ட் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, நான் வச்சிருந்த ரெசின் வந்து ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் எனக்கு சரியாவே செட் ஆகல. அது என்ன ஆச்சு அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த கிராஃப்ட் வந்து எல்லோ கலர்ல அப்டி கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அது என்ன பிராண்ட் அப்படிங்கிறத நான் வீடியோல சொல்ல விரும்பல. ஆனா வந்து ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் வந்து நீங்க வாங்கும்போது டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்பரன்ட்டாவே நீங்க யூஸ் பண்ணா கூட கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அது கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாரி எல்லோ கலர்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ரெசின் வந்து நான் வாங்கி வச்சிருந்தேன். அது எனக்கு பிடிக்கல. அதனால தான் இந்த மாரி கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி கிராஃப்ட் பண்றதுக்காக அத யூஸ் பண்ணேன். ஒண்ணும் இல்லங்க. இந்த கார்ட்போர்ட்ல நான் சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணி எடுத்திருந்தேன். அதோட ஓரங்கள்ல மாஸ்கிங் டேப் ஸ்டிக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சென்டர்ல ஒரு மிரர் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணிட்டு, அதில ஒயிட் கலர்ல க்ளே யூஸ் பண்ணி, ஒரு த்ரெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு, அத வந்து அந்த க்ளூல மேல வச்சு ஒட்டியிருக்கேன். இதே மாதிரியே மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு, ஓரத்துலயும் க்ளே யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டு, அதில ஒரு கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணி இம்ப்ரஷன் குடுத்துருக்கேன். இத கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், இந்த க்ளே கொஞ்ச நேரம் ட்ரை ஆகணும். இது கம்ப்ளீட்டா ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது ட்ரை ஆனதுக்கப்புறம், நான் இதில வந்து கலர் பண்ண போறேன். கலர் பண்றதுக்காக பிளாக் கலர்ல அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேள நீங்க வாங்கியிருக்கிற எபாக்ஸி ரெசின்
இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா நம்ம கிராஃப்ட் பண்ணும்போது, அது கலர் சேஞ்ச் ஆகுது. எல்லோ கலர் மாதிரி லைட்டா அது வந்து கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, அந்த ரெசின் கூட டார்க்கான கலர்கள மிக்ஸ் பண்ணுங்க. அதாவது பிளாக், டார்க் ப்ளூ, அதுக்கப்புறம் வந்து டார்க் ரெட், மெரூன் இந்த மாதிரி டார்க்கான கலர்கள மிக்ஸ் பண்ணி, அத வந்து நீங்க கிராஃப்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த மாரி எல்லோ கலர்ல ஆகுறத வந்து நீங்க அத அவாய்ட் பண்ணிக்கலாம். ரெசின் ஆர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி இந்த ஃபீல்டுக்குள்ள வரீங்க அப்படின்னாலே, நீங்க வந்து ஒவ்வொரு பிராண்டா வாங்கி செக் பண்ணி பாருங்க. எதுல அதிகமா பபிள்ஸ் வரல, எது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, எது வந்து கலர் சேஞ்ச் ஆகல, எது வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு, கடைசியா உங்களுக்கே தோணும். இந்த பிராண்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த பிராண்ட் நம்மளுக்கு செட் ஆகுது அப்படின்னு. அத யூஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்து உங்களோட கிராஃப்ட் எல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிங்க. இப்ப நான் பெயிண்ட் பண்ணும்போது, உள்ள இருக்கிற இந்த மிரர்லயும் லைட்டா பெயிண்ட் பட்டுருக்கா, இது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இதுக்கு மேல வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான பேப்பர் இருக்கும். அத வந்து நம்ம பிரிச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே கிளியரா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பிளாக் கலர் பெயிண்ட்லாம் கம்ப்ளீட்டா ட்ரை ஆனதுக்கப்புறம், இதில கொஞ்சம் ட்ரைட் ஃப்ளவர்ஸ் எடுத்து வைக்க போறேன். இப்ப நான் ஒரு ட்ரைட் ஃப்ளவர் பஞ்ச் எடுத்திருக்கேன். அதிலிருந்து ஒரு ஃப்ளவரா இருக்கிற மாரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லோ கலர்ல அதுக்கப்புறம் இன்னும் நெறையா ஃப்ளவர்ஸ் வச்சிருந்தேன். அதுலேருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம், இதில க்ளூ அப்ளை பண்ணிட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்க போறேன். இப்போ இதோட ஓரங்கள்ல ஃபுல்லாவே மாஸ்கிங் டேப் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸ்டிக் பண்ணிட்டு நான் இதில ரெசின் ஹார்ட்னர் 2த்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு, இதுக்கு மேல நான் வந்து போர் பண்ண போறேன். ஒன்ஸ் ரெசின் கம்ப்ளீட்டா ட்ரை ஆனதுக்கப்புறம், ஓரத்துல இருந்த மாஸ்கிங் டேப்பையும் பிரிச்சு எடுத்துட்டேன். மிரருக்கு மேல இருந்த அந்த டிரான்ஸ்பரண்டான ஷீட்டையும் நான் பிரிச்சு எடுத்துட்டேன். இது கொஞ்சம் ஆன்டிக் லுக்ல இருந்தா நல்லாருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால கோல்டன் கலர்ல மெட்டாலிக் வேக்ஸ் வச்சிருந்தேன். அத எடுத்து கிளேல மட்டும் மேல நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒருவேளை இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க இதே மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கார்ட்போர்ட் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா எம்டிஎஃப் போர்ட் யூஸ் பண்ணுங்க. நீங்க ஏன் கார்ட்போர்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்காதீங்க. நான் கொஞ்சம் கூறுகட்ட வேலைலாம் பார்ப்பேன். இந்த மாதிரி கார்ட்போர்ட்ல யூஸ் பண்ணா என்ன ஆகுது? இது ஒர்க் ஆகுதா? இல்லையா? அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் நான் இத செஞ்சு பார்த்தேன். ஆனா இப்போ வரைக்கும் கார்ட்போர்ட்ல யூஸ் பண்ணியிருக்கிறது நல்லா தாங்க இருக்கு. இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கிற இந்த அண்டர் ரேட்டட் 2 ரெசின் ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.